மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய தலைவர் ஐயா அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய எங்கள் கெழுதகை தலைவர் பெருமைக்குரிய ராமதாஸ் ஐயா அவர்களே, உரிய பெரிய பெருமைகளை உலகம் போற்றுகிற சிறப்பை உருவாக்கி கொண்டு அதற்கென்று உழைத்து வெற்றி ஈட்டி கொண்டிருக்கின்ற பிரெஞ்சு பேராசிரியர் வணக்கத்திற்குரிய வேங்கட சுப்பராய நாயக்கர் அவர்களே, குடும்பத்தினர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உளங்கணிந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுவரை உட்கார்ந்து பேசினது வாழ்க்கையிலே 74ஆம் ஆண்டினுடைய இறுதியில் இப்போ தொடங்குகிறது. அதற்காக ஒரு பொருதியை ஒரு ஏற்பை நீங்கள் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் 2055 ஆண்டுகள் நிறைவேறி அதற்கு மேலான காலப்பகுப்பிலே போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த திருக்குறள் இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல, உலக அமைதிக்கும் உலக ஒருங்கிணைப்புக்கும் அது தேவைப்படுகிற மூலமான கருவி. அது இப்பொழுது கொடுத்திருக்கிற தலைப்பு என்று நான் தொடக்கத்தில் மிக எளிதாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு 1-2 குறள்களை மட்டும் உள்ளே போட்டுக்கொண்டு நான் அந்த தலைப்பினை வழங்கினேன். ஆனால் படிக்க தொடங்குகிற பொழுது களைப்பே வந்துவிட்டது. உள்வாங்கி கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த வகையான சிக்கலும் வருவதற்கே வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அது ஒரு மருந்து சாலை போல, மருத்துவ கழகம் போல, ஒரு பெரிய அனைத்து நிலைகளுக்குமாக இருக்கிற பெரிய மருந்து கடை போல அதை உருவாக்கி இருக்கிறார். அதில் எந்த நோய், நமக்கு என்ன நோய் வந்திருக்கிறதோ அதற்குரிய தீர்வு அது உள்ளால் இருக்கிறது. அது ஒரு பெரிய வியப்பு. அப்படியே அனைத்து பொருளும் உள்ளடக்கினபடியாக ஒரு நூலை உலகத்தில் இதுவரை யாரும் செய்தது கிடையாது. அதிலே அவர் பல நுட்பங்களை, உலகுக்கு தெரியாத பகுதிகளை அவர் தொடக்க காலத்தினின்று இளந்தை பொழுதிலின்றே அவர் எழுதியிருக்கிறார் என்கிற செய்தி அந்த செயலினுடைய அமைப்பிலே தெரிகிறது. நீண்ட நெடுங்காலம் அதை செய்திருக்கிறார். மிக வறுமையிலே வாழ்ந்திருக்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கிறார். இந்த மக்களை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்கிற வெறியோடு பெரியாரிடம் மிகுதியாக அந்த தொடக்க காலத்திலே அவருடைய தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காக போட்டிருக்கிறார். அது ஒவ்வொரு கூறாக பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவளும் 25 அதிகாரங்களில் இருக்கிற 250 குறட்பாக்களையும் படித்தாக வேண்டும். அவ்வளவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் கொடுக்கிற செய்தி என்கிறது வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும். அதில் ஒரு இடத்துல சொல்வார், வாழுனம் என்னும் செருக்குன்னு ஒரு சொல் வரும், தொடர் வரும். நாம் வாழ்கிறோம் என்கிறபடியான ஒரு செருக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அந்த 250 குறட்பாக்களிலே வைத்திருக்கிறார். பெரிய வியப்பு அது. கணவனும் மனைவியும் ஒன்று கூடுகிற செய்தியை கூட தோள் மேல் துயில், மென்றோள் துயில், மென்மையான தோள் மீது தூங்குதல் என்கிறபடியான நாகரிகமுடைய நாடு உலகத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முந்தி தமிழ்நாடு தான். கணவன் மனைவியர் புணர்ச்சியை கூட தோள் மேல் தூங்குவது, மென்மையான தோள் மேல் துயில்வது என்கிறபடியான நாகரிகம் இன்னும் 20,000 ஆண்டுகளுக்கு சென்றும் கூட இந்த உலகத்திற்கு வாராது. அதற்குரிய பண்பாட்டு மண் இது என்கிற பதிவுகளை அவர் செய்திருக்கிறார். இதில் நான் படிப்படியாக செய்திக்கு வர விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த தலைப்பு கொஞ்சம்
ஆழமானது என்பதை உரையினுடைய பின்னால் நீங்கள் உணரக்கூடும். எனவே நான் இந்த துன்பத்தை கொடுப்பதற்காக நான் வருந்துகிறேன், உங்களிடம் பொறை வேண்டுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். பாவாணர் ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிற பொழுது 5 ஆண்டுகள் அவர் வாசகராக இருக்கிற பொழுது அவர் மிதிவண்டியிலே வந்த ஒருவன் ஏற்றி விட்டிருக்கிறான். நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது, நடைப்பயிற்சியின் பொழுது விழுந்ததும் அவர் அப்பொழுதெல்லாம் அவர் குப்பாயம் போட்டிருப்பார், கோட். அதை போட்டு அப்படியே ஓரத்தில் விழுந்து கிடந்திருக்கிறார். அவன் போய் அந்த வண்டியிலே வந்து மோதினவன், ஐயா மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். மன்னிப்பு உருது சொல், அரபி சொல். பொறுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள், பொறை வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் சொன்னாராம். எனவே நான் உங்களிடம் பொறை வேண்டுகிறேன். இது மிக ஆழமான தலைப்பு. இது உங்களுக்கு பல நிலைகளில் பயன்படக்கூடும். எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட பல பகுதிகள் தெரியாத பகுதிகள் இருக்கும். அதை சொன்ன நிறைவு எனக்கு ஏற்படும். எனவே இந்த அளவு என்ற அளவறிதல், கொஞ்சம் இப்படிப்பட்ட தலைப்பையே ஒருவர் தேர்ந்தெடுக்க மாட்டார். அது கொஞ்ச நேரத்தில் மிகச்சிறந்த நுட்பமான படங்களாக இருந்தாலும் கூட நமக்கு 1 மணி நேரத்தில் தூக்கம் வந்துவிடும். இந்த கொடுமையான தலைப்பின் கீழே சில உணர்வுகளை நீங்கள் பாய்ச்சுவதிலே தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் கூட அது என்னுடைய முழு ஆற்றலையும் அதில் பயன்படுத்தி சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். இது திருவள்ளுவர் சொல்கிறார், எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் கற்றதை உணரும்படியாக விரித்து உரைக்க மாட்டாதவன் இணர் உழுத்தும் நாரா மலர் அணையர், கற்றது உணர விரித்துரையாதார்னு ஒரு இடத்துல சொல்வார். உண்மையாகவே ஒரு ஆற்றலுடையவனாக இருந்தால், படித்தவனாக இருந்தால், கற்றவனாக இருந்தால் அவன் கட்டாயமாக பிறர் உணரும்படியாக விரிவாக விளக்கி சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கொத்து கொத்தாக பூத்திருக்கிற பூக்கள் நாரா மலராக இருக்கிற பொழுது மனமில்லாத மலர் போன்றவன் அவன். எனவே பூ அழகாக இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு நாரா மலர் என்று ஒரு பதிவு செய்வார். எனவே இயன்றவரை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பல தெளிவுகளை ஏற்படும்படியான செய்தியை நான் பதித்தாக வேண்டும். அளவு என்கிற சொல் இருக்குதே, அந்த சொல் சேர்க்கை என்கிற பொருளில் தொடங்குகிறது. அள் என்ற சேர்க்கை. இதில் துல் என்று ஒரு சொல் மூலம், அது வேர், சேர்க்கை என்று பொருள். அதுக்கு துல் என்கிறது துன், இல் என்கிறது இன்பம், மெல் என்கிறது மென்மை, வல் என்கிறது வன்மைன்னு போகிறது போல இந்த துல் என்கிறது சேர்க்கை என்கிறது நிலையிலே துன் என்ற துண்ணு என்ற பொருந்துன்னு பொருள். துண்ணியார் என்று அடிக்கடி திருவள்ளுவர் பயன்படுத்துவார். துண்ணுதல் என்றால் சேர்தல், உன்னோடு பொருந்தினவர்கள், நண்பர்கள், உறவினர்கள். இந்த துண் என்கிறது துண் என்றானதும் சேர்க்கை என்று பொருளாகும். துணை என்று சொன்னால் சேர்க்கைன்னு பொருள். அதனால தான் அவர் துணைவர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தாமல், பெண்பாளுக்காக துணைவி என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தாமல் மிக நுட்பமாக வாழ்க்கை துணை நலம் என்று அவர் போடுவார். துணை என்கிறது சேர்க்கை. துணை என்கிற அந்த வடிவத்தை பல இடங்களில் பயன்படுத்தி காட்டுவார். துறந்தார் பெருமை துணை கூறின் என்று அந்த ஒரு குறளில் அது வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. வையத்தில் இதுவரைக்கும் துறவியாக இருக்கிற, இல்லற துறவியாக இருக்கிற ஒருவனுடைய பெருமையை சொல்ல வேண்டுமானால் அது இதுவரை உலகத்தில் பிறந்து எத்தனை கோடி பேர் இறந்து போனார்களோ அந்த எண்ணிக்கைக்குரிய பெருமை உடையது. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதுவரை எவ்வளவு பேர் இறந்திருப்பார்களோ இந்த உலகத்தில் பிறந்து, அவ்வளவு பெருமை உடையவர்கள் என்று சொல்வார்கள். இந்த துணை என்கிற சொல்தான் எத்துணை, அத்துணை, இத்துணை என்றெல்லாம் துணை என்கிறது அளவு. அந்த செயற்கை கருத்துக்காக நான் இதை சொல்கிறேன்.
இந்த துணை என்கிறது இத்துணை என்கிறது தான் இத்துணை எத்துணை அத்துணை என்கிறது தான் நம்ம அத்தனை இத்தனை எத்துணை எத்தனைன்னு சொல்லுகிறோம். ரெட்டை சுழி போட்டு சொல்லுகிறோம். நீங்கள் அதை மீட்டு உருவாக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய வேண்டும். எத்துணை என்கிற வடிவம் தான் எத்தனைன்னு ஆனது. அத்துணை என்கிறது தான் அந்த அளவு என்கிற அளவு தான் அத்தனை என்று ஆனது. சரி, இது பாவாணர் கூட நேற்று இரவு பேச்சில் நெய்வேலியிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, அங்கே இருக்கிற அறிவியலாளர்களும் பொறியாளர்களும் கூடி பாவாணருக்கு விழா எடுத்தார்கள். அதில் அவர் பேசுகிற பேச்சை பலவற்றை பதிவு செய்தேன். அதில் ஒரு முறை சொன்னார், இத்தனை அத்தனை ஆனால் அத்தனை எத்தனை ஆகும் என்று அவர் சொன்ன அந்த செய்தியை நான் அங்கு குறிப்பிட்டேன். சரி, இந்த துணை என்கிற அந்த வடிவம் சேர்க்கை என்கிற பொருளில் தூண் என்ற பொருந்துவது என்கிற பொருளில் தான் பில்லரை குறித்தது. தூண் என்பது துணை என்கிறது. தூண் என்கிறதே துணை என்று இருக்கும். இப்போது வீட்டுக்கு ஒரு பெண் வருகிறாள், ஒரு குடும்பத்தினின்று வருகிறாள், இந்த குடும்ப பொறுப்பு ஏற்கிறாள். அவளுக்கு துணை வேண்டும் அல்லவா? அதை இளங்கோவடிகள் அவளுக்கு அந்த திருமணமான அந்த கணவன் இருக்கிறானே கொழுனன், அவனுடைய தங்கை அவள்தான் ஏற்றவள் என்று அந்த காலத்திலே முடிவு செய்திருக்கிறார்கள். புதிதாக வருகிற ஒரு மணப்பெண்ணுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த நாக்குக்கு துணை வேண்டும், பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு ஆள் வேண்டும். அதற்கு வடிவமாக இருக்கிறவள் அந்த குடும்பத்திலே அந்த கணவனுடைய தங்கை. அவளுக்கு நாத்தூண் நங்கைன்னு பேர். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடியில் குறிக்கிறார். நாத்தூண் நங்கைன்னா நாவுக்கு துணையாக இருக்கிறவள், பேசுவதற்கு துணை, நாவுக்கு துணை, உறவுக்கு துணை, கருத்தை பரிமாறுவதற்கு துணை என்கிறது நாத்தூண் நங்கையன். அதைத்தான் நாத்தூணாள் என்று சொல்லி இன்னைக்கு நாத்தனாள்னு சொல்கிறோம். நாத்தனான்னா வேற ஒன்றும் இல்லை, நாவுக்கு துணையாக இருந்தவர்கள். கலைஞர் ஒரு முறை பேசும், அவர்களுக்கெல்லாம் அடிப்படையான தெளிவில்லாததினால் வாயில் வந்தபடியெல்லாம் உளறுகிற பல கூறுகளை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் ஒரு திருமணத்தின் பேச்சு நான் கேட்டேன். அதில் நாற்று சொல்கிறார். எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறார்கள், புலவர்கள் வாயை திறக்கிறார்கள், தொண்டர்கள் எல்லாம் தட்டுகிறார்கள், கை தட்டுகிறார்கள். நாற்று அண்ணாள் ஒரு நாற்றை பிடுங்கி இந்த வீட்டிலே நடுவது போல, வயலிலே நடுவது போல, நாத்தனால் என்பதுக்கு அவருக்கு விளக்கம் சொன்னார். நான் எதுக்கு சொல்லுகிறேன், உண்மை என்கிறது கொஞ்சம் உள்ளதான் கிடக்கும். ஏன்னா உள்ள கிடக்கிறது தான் உண்மை. இந்த நிலையில் இந்த தூண் என்கிற சொல் துணை என்கிற பொருளை உடையது. இந்த அளவு என்கிறதுக்கும் எத்துணை என்கிறது எந்த அளவு என்றுதான் பொருள். இந்த அளவு என்கிறது உருவான வகையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உல் என்பது சேர்க்கை, பிறகு ஒல் என்றாய் அல் என்றானது. அல் என்பது சேர்க்கை. அன்பு என்கிறது உள்ளத்தினுடைய சேர்க்கை, பற்று என்கிறதை போல. அள் என்றாகி அளம் என்ற செறிவு. கொஞ்சம் அருள் கூர்ந்து நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். படிப்படியாக தமிழ் வளர்ந்த வகையும் இதனோடவே நீங்கள் பார்க்கக்கூடும். ஏனென்றால் அது நம்முடைய தாய்மொழி, உலகத்தினுடைய முதல் மொழி, உலகத்துக்கே அறிவை கொடுத்த மொழி, உலகத்திற்கே அறிவியலை கொடுத்த மொழி. இது இந்த மண்ணுக்கு தெரியவில்லை, 17 கோடி பேருக்கும் தெரியவில்லை. அதை விலக்கிவிட்டு போக வேண்டும் என்கிறதுக்காகத்தான் பல்லை கடித்து கொண்டு இன்னும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இவனுடைய முதுகெலும்பை, இவனுடைய பின்னால் இருக்கிற முதுகெலும்பை நிமிர்த்துவதற்குரிய கூறு இந்த மொழிக்குள் தான் கிடக்கிறது. சரி, இந்த அள் என்கிறது சேர்க்கை, அளம் என்கிறது செறிவு. ஏராளமான அகராதி நிகண்டுகளிலே, திவாகரத்திலே, பெங்களத்திலே எல்லாத்திலையும் அளம் என்ற செறிவுன்னு போட்டிருக்கிறான். அந்த சேர்க்கை கருத்துக்காக சொல்கிறேன். அளவுதல் என்பது கலத்தல், கலந்து பேசுதல். அளவுதல் என்பது அளவுதல் என்கிறது தான் அளவுலாவுதல் என்று வந்தது. கலந்து பேசுதல் என்கிற பொருளை போகிறது. அகத்தினை மருங்கின் அளவுதல் இலவேன்னு தொல்காப்பியத்தில் வரும். தொல்காப்பியம் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி. அலமரன் உள்ளமோடு அளவிய விடத்தும் கலந்து பேசிய விடத்தும். இது உசாவுதல் என்கிறது உயவு என்பது வளைவு, அளாவி கேட்டல்னு பொருள். என்ன
என்று கேட்பதற்கு அதை சூழ்ந்து கேட்கிறது உசாவுதல். இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே கொழும்பிலே பார்க்கிற பொழுது தெலுங்கிலே எழுதி அந்த சிங்களத்தில் எழுதியிருந்த பகுதியை பார்த்து நான் கேட்டேன் இது என்ன என்று. ஒரு 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 கன்னட ஒரு சிங்களன் சொல்கிறான் அது உசாவியன்னா. உசாவியன்னா என்னன்னா இது விசாரணை செய்கிற இடம் என்று எனக்கு மறுபடியும் விளக்குகிறான் தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு தோழர் எனக்கு விளக்கினார். அங்கு இன்னும் இலங்கையிலே தலைமை நடு மன்றத்திலே நயன்மன்றத்திலே கோர்ட்டில் இந்த உசாவிய என்கிற சொல் தான் இருக்குது. இன்றைக்கி விசாரணை என்று நாம் பேசிக்கொள்கிறோமே அது உசாவிய என்கிற வடிவத்தில் என்று வந்தது. சரி, உசாவுதல் என்கிற பொருளை இந்த அளவுதல் என்கிற கருத்திலே எப்படி என்று கேட்கிறதுக்கு அளவுதல் அளவல் என்றே நற்றிணையில் அது பயன்படுத்தப்படுகிறது. சரி, அளவு அளப்பு அளவளப்பு என்பது கலந்து பேசுதல். அளவு அளாவு என்கிறது. இந்த அளாவு என்கிறது இது ஒரு ஒருனுடைய ஒலி நீட்டம், ஒரு நீட்சி. அது அளாவு இது சரி, அளவளாவு என்கிற அந்த வடிவம் இது ஒரு மீமிசை சொல். மறுபடி பேசுகிறது, கலந்து பேசுகிறது, ஒன்றோடு ஒன்று கலந்து பேசுகிறது. இதில் நீங்கள் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு திருவள்ளுவர் அந்த சொல்லை கையாளுகிறார். நீங்கள் இதோடு எண்ணி பார்க்க அளவு அறிதல் என்கிற கருத்தோடு இது பொருந்துகிறதா என்று தொடர்ந்து பார்த்து வாருங்கள். அளவு அளாவுதல் என்கிற சொல்லை அவர் கையாளுகிறார். அளவு அளவு அளவளவு அளவளாவு என்றால் மேலும் மேலும் கலந்து பேசு என்கிறது தான் பொருள். அளவளாவுதல் என்பது அந்த சொல்லை கையாளுகிற பொழுது அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை. அதில் எதை எழுதுகிறார்? சுற்றந்தழால் என்கிற ஒரு பகுதியிலே சுற்றத்தை தழுவி கொள்ள வேண்டும். நமக்கென்று உறவினர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒன்றாக ஒருவர் பொருந்தி கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் காப்பாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசுகிற சுற்றந்தழால் என்கிறது அந்த குறளில் சொல்கிறார். அளவளாவு இல்லாதான் உறவினர்கள் இடையிலேயே இந்த வகையான கலந்து உண்மையாக இயல்பாக உறவு கொள்ளுகிற தன்மை இல்லாதவன் குளவு அளா கோடின்றி நீர் நிறைந்தற்று. குளத்தில் கரை இல்லாமல் இருந்தால் என்னவோ அதுபோல் ஆகும். என்ன வகையான ஆக்கங்கள் இருந்தாலும் கூட அது அழிந்து போகும். உறவு காப்பு உனக்கு தேவை என்று சொல்கிறார். அங்கே அளவளாவுதல் என்கிற சொல்லை கையாளுகிறார். சரி, இந்த அளவு என்கிறது வரையறுப்புடையதாகியது என்கிற பொருளில் போகிறது. அளவு என்கிறது இந்த வரையறுப்பாகி இருக்கிற அளவுக்கு இந்த அளவு என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது மதிப்பிடுகை, மதிப்பு, எண்ணல், நீட்டல், முகத்தல் என்கிற இந்த அளவு பெயர் இருக்கிறதே, இந்த வரையறைக்கும் அது பயன்படுகிறது. சரி, இது நில அளவை குறிக்கும். அளவு என்கிறது கால அளவை குறிக்கும். பொழுது என்கிற பொருளில் திருக்குறளில் கணவன் மனைவியர் 2 பேருடைய உறவை பற்றி அவர் சொல்கிற பொழுது, புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன், அந்த பெண் சொல்கிறாள். அவனை தழுவிக்கொண்டு கிடந்தேன், கொஞ்சம் நகர்ந்தேன். அந்த அளவு நேரத்திற்குள்ளால் இப்படி கொஞ்சம் நெகிழ்ந்து என்னுடைய கணவனை என்னுடைய காதலனை நெகிழ்த்து கொஞ்சம் கையை கொஞ்சம் புடை பெயர்ந்தேன். புள்ளி கிடந்து, புல்லுதல் என்றால் பொருந்துதல் என்று பொருள், தழுவுதல்னு பொருள். புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. என்னுடைய பசலை, என்னுடைய உடலினுடைய நிறம் அது அப்படியே அள்ளி கொண்டது அந்த பசலை என்று ஒரு குறள் போகும். இது அள்ளிக்கொள்வு என்கிறத சொல் சேர்க்கை என்கிற பொருளிலே இன்றைக்கு கூட அள்ளி அணைத்தல் என்பது அள்ளி கொடுத்தான். அள்ளுதல் என்பது வாரிக்கொள்ளுதல். இந்த அள் என்கிறது சேர்க்கை என்கிறதுக்காக வருகிற அந்த செய்திகளுக்காக நான் சொல்கிறேன். சரி, ஒன்றுடன் ஒன்று கலத்தல் அளவு என்கிறது. அளவுதல் என்ற ஒன்றோடு ஒன்று கலத்தல். தேங்கலந்து அலைய தீம்பால் ஏந்தி வரும் அகநானூற்றிலே.
தேன் கலந்து, தேன் கலந்துன்னா தேன் கலந்து. நீங்கள் ஒரு அடிப்படை உணர வேண்டும். தேன் இருக்கிறது, அதுக்குரிய சொல். அந்த சொல்லை நம்முடைய ஆள்கள் உருவாக்கின பொழுது, நாம் உருவாக்கினது என்கிறது, இப்போ மனிதனாக நாம் இருக்கிறோமே, அதற்கு முந்தி இருக்கிற பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுதே இந்த மொழி தோன்றியது. இது வளர்ந்து வளர்ந்து தான் சாப்பியன் என்ற அறிவுன்னு பொருள். சாப்பியனோ விஸ்டம். இவன் அறிவு மாந்தனாக ஆகிறதுக்கே இந்த மொழி தான் அடிப்படையாக இருந்தது. அது உலகத்துக்கு தெரிவித்தாக வேண்டிய அடிப்படை செய்தி. குரங்காக நிமிர்ந்தான். அதற்கு முந்தி அவன் அந்த பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ்னு நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுது முன்னால் ஆப் என்கிற நிலையில் இருந்தான். அதற்கு முந்தி மங்கியாக இருந்தான், குரங்காக இருந்தான். அதற்கு முந்தி லெமூர் என்று ஒரு தேவாங்கு போல் இருக்கிற வடிவத்தில் இருந்தான். இந்த லெமூர் இருந்த அந்த இடம்தான் லெமூரியா என்று சொல்லப்பட்டது. இலமோரியா என்று நாம் சொல்கிறோம். லெமூர் என்கிறது தேவாங்கு போல ஒரு வகை சின்ன வகை குரங்கு. அது இவன் நிமிர்ந்து நின்று மாந்தனாக நின்று கருத்தை சொல்ல தொடங்கின அந்த காலத்திலேயே இந்த மொழி தோன்றினது. அந்த பொழுதிலேயே பல வகையான அடிப்படை கூறுகளை இதுவரை அவன் உலகத்தில் சுமந்து வந்த எல்லா உயிர்களுடைய செய்திகளை வைத்துக்கொண்டு அதை பரிமாறிக்கொண்ட அழகு தனி. சரி, அந்த தேனுக்காக சொல்ல வந்தேன். அப்போது அப்படியே இருக்கிற அந்த குழைவாக இருக்கிற பொழுது அவனுக்கு பிடிக்கவில்லை. அந்த தேனுடைய அந்த கூட்டிலிருந்து அதை எடுத்து பிழிந்து, ஆனால் கொஞ்சம் நாள் ஆக தெளிவாக ஆன பிறகுதான் அது தேனாக இருக்கிறதே ஒன்று உணர்கிறான். இப்போ பொழுது கூட பனஞ்சாறு குடிக்கிற நமக்கு பலருக்கு தெரியும், தெளிவு என்கிற சொல்லை பயன்படுத்துவார்கள். தெளிவாக, அதாவது மண்டி இல்லாமல், அதில் இருக்கிற புழு பூச்சிகள் இல்லாமல், வேறு அழுக்குகள் இல்லாமல் வடிகட்டின பிறகு இருந்த பிறகு தெளிவாக இருக்கிற சாறு இருக்கிறதே, அதுக்கு தெளிவு என்று பல இடங்களில் தமிழ்நாட்டிலே உண்டு. அந்த துள் என்பது ஒளி, துள் என்பது தூய்மை. துளக்கு என்றால் பற்களை துளைக்கி வா என்றால் ஒளி பெறும்படியாக செய்துவான்னு பொருள். துலங்குதல் என்பது ஒளிர்தல்னு பொருள். துள் என்கிற அந்த சொல் தான் தொல் தெல்லுன்னு ஆகி தென் என்றாகி தேன் என்று ஆனது. தேன் என்பதற்கு தெளிவு என்று தான் பொருள். அதில் எந்த வகையான சுவை பொருளெல்லாம் அவனுக்கு இல்லை. தெளிவாக இருந்தால்தான் பயன்படுத்த முடியும். எனவே காலம் செல்ல செல்ல நம் வீட்டிலே பார்க்கலாம், தேனை வைத்து கொண்டால் அது தொடர்பாக பிழிந்த அந்த தேனை 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு சென்றால் மறுபடி கண்ணாடி போல் ஆகிவிடும் உள்ளே. அதுதான் அது அடிப்படையானது. தேன் என்கிறது தேம் என்றாகும். தேன் என்கிறது தேம் என்றாகி தேம் கலந்து என்று வருகிறது. அதுதான் தேம் என்கிற அந்த வடிவம் தீம் என்றாகும். தீம் சுவை என்றால் இனிய சுவைன்னு பொருள், தேஞ்சுவைன்னு பொருள். தேம் என்கிறது தீம் என்றானது. தீம் என்கிற 2 வடிவங்கள் தான் தீந்தீம் என்றாயி தீந்தீன் ஆயி தித்தின்னு ஆனது. தித்தி திருமினோ என்று வருகிறது. தித்தித்தல் என்கிறதுக்கு வடிவமாக துள் தொல் தெல் தென் தேன் தேம் தீம் 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 தீந்தி திந்தி தித்தி தித்தித்தல் என்று ஒரு சொல் வருவதற்கு இந்த மொழி ஆராய்ச்சியில் தான் விளங்க முடியும். இதை பாவாணர் தான் தெளிவித்தார். இதை எங்கு நீங்கள் உணர முடியும் என்றால், தம் என்கிறதை தந்தம் என்று ஆக்கி தத்தம் என்று வருகிற சொல் தொல்காப்பியத்தில் பார்க்கும் பொழுதுதான் தம் என்கிறது தத்தம் என்றாகிறது போல தீம் என்கிறது தீந்தீன் ஆகி தித்தித்தல் என்கிறதுக்கு. இப்படி சொற்களுடைய பொருளை அடிப்படையாக கொண்டால் அவன் என்ன தொடக்கத்தில் கருதினான் என்கிற எல்லா கூறுகளும் நமக்கு விளங்குகின்றன. கிடக்கட்டும். இந்த அள் என்கிற சேர்க்கையில் அலை என்று ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், பெரும்பாலருக்கு அது தெரியாது. அலை என்கிறது மோரை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். மோர், அதில் நீரை கலந்து, தயிரிலே நீரை கலந்து மத்திட்டு கடைந்த பிறகு அந்த நீர் கலந்த அந்த தயிருக்கு அதனுடைய பெயர் மறுபடி முயர், மோர்னு ஆனது. முய் என்ற முயங்குதல் என்ற கலத்தல், சேர்த்தல், நீர் கலந்தது என்கிற பொருளில்தான் முயர் என்கிறது மோர் என்று ஆனது.
இதை உயிர் உசிர் என்கிறது போல், மயிர மசுர் என்கிறது போல், நேவ நெசவு என்கிறது போல், குயவன் குசவன் என்கிறது போல், முசரு என்று தான் அவன் கன்னடத்தில் சொல்லுகிறான். இந்த முசரு என்கிற அந்த வடிவத்தை பார்த்த பிறகுதான் மோர்னுடைய தன்மையே விளங்கிறது. நான் பாவாணரை ஒரு முறை கேட்டேன், ஐயா மோருக்கு என்ன அடிப்படை வேர் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், அவருக்கு தெரியவில்லை. அவர் உடனே வேறு ஒரு கதையை சொல்ல தொடங்கிவிட்டார். ஒரு ஆங்கில பரிமாறி, அவன் ஆங்கிலேயனுக்கு பரிமாறின அந்த பட்லர், அவன் கொண்டு வந்து அந்த மோரை ஊத்த வந்தான். அந்த ஆங்கிலேயன் என்ன சொன்னான், ஐ நீட் நாட் மோர்னு கத்தினான் என்று வேறு கதையை எனக்கு சொன்னார். சரி, ஐயாவுக்கு தெரியவில்லை, அவர் வேறு திசை திருப்பி கொண்டு அதை மறைக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு பேசாமல் இருந்து விட்டேன். எதுக்கு சொல்லுகிறேன், இந்த அலை என்கிற சொல் நீர் கலந்த தயிர், அதை கடைந்தெடுத்த தயிர் என்கிற பொருளே அலையின் ஒரு சொல். அது கலப்பினால் தான் வந்தது. அதற்கு இன்னொரு ராமராசன் என்று ஒரு கம்பராமன் என்று ஒருவர் பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அவர் என்னிடம் மிக அன்பானவர். மிக முழுக்க 1160 அந்த கம்பராமாயண செய்திகளும் அது தொடர்பாக இருக்கிற எல்லா கூறுகளும் விளக்கம். அடிக்கடி புதுச்சேரியினுடைய கம்பன் விழாவிலே நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் அந்த அகராஜ்யத்தினுடைய வேலை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு என்ன சாப்பாடு அம்மா கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டேன் ஒரு முறை. நெளி அமுது அப்படின்னு சொன்னார். இது நெளி அமுது என்ற உடனே அவர் சொல்லிவிட்டு நீங்கள் தான் இதுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே அந்த மத்தை பிடித்து கடைகின்ற அந்த நெளிவை பற்றி சொன்னேன். அவர் அப்படியே கட்டி தழுவி கொண்டார். சில அறிவு நிலைகளில் சில அடிப்படையாக தேடிக்கொண்டு இருக்கிறவர்களிடம் இந்த நாம் அறிவு கருத்தை பரிமாறிக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் அடைகிற உவப்பு கற்பனை பண்ண முடியாது. அவ்வளவு மகிழ்ச்சி வரும் உள்ளத்துக்கு. சரி, இந்த அலை என்கிறது அந்த நீர் கலப்பினாலே அலை என்று வந்த பிறகு என்கிறது செறிவு, அள்ளல் என்கிறது செறிவு, நெருக்கம். அள்ளுதல் என்பது சேர்த்து எடுத்தல், கவ்வி எடுத்தல், வாரி எடுத்தல். சரி, இந்த அளத்தல் என்கிறது பிறகு அளவிடுதல் என்கிற பொருளுக்கு போகிறது. அளவு செய்தல் என்ற பொருள், மதிப்பிடுதல்னு பொருள். அளந்தறி கிளவியும் நிறையன் கிளவியும் என்று தொல்காப்பியத்தில் வரும். என்கிற சொல் சேர்த்தல் என்கிற பொருளில்தான் அழி என்று ஒரு சொல் வந்தது. நீ இதை கொடு, அவரிடம் சேர் என்கிற பொருளிலே சேர்த்தல், சேர்ப்பித்தல் என்கிற பொருளில் என்கிறது அழி என்று வருகிறது. அழித்தல் என்பது. இந்த அழி என்கிறதுக்கு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய நிறைய பதிவு. அன்பு என்கிறது அது செயற்கை கருத்தில் வந்தது. என்கிறது பற்று என்கிற சொல் போல, அன்பு என்கிற சொல் போல அழி என்கிறதும் அன்பை குறித்தது ஏராளமான பதிவுகள் உண்டு. சரி, இந்த அள்ளி இப்போ நம்முடைய வழக்கில் மச்சான், மாமன் இதெல்லாம் பேச்சு இருக்குது. நீங்கள் இந்த வளர்ந்த வகையில் அம்மான்னு கத்தின பிறகு அதை போல ஒரு உயர்ந்த சொல் உலகத்தில் இல்லை. அதுதான் உலகம் முழுமைக்கும் போய் மம்மான்னு ஆகி மோமன்றான், மம்மின்றான். ஆனால் மம்மி என்கிறதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தா என்ன பொருள்னா அழுகாமல் இருக்கிற, பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற பிணம் என்று தான் ஆங்கிலத்தில் அகராதியில் இருக்கிறது. மம்மி என்ற அழுகாதிருக்கிற பிணமே என்று தான் குழந்தை கூப்பிடுகிறது. அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய தாய்மார்கள் விரும்புகிறார்கள். தாத்தா, என் தான்னா அப்பாவை குறித்தது, தாத்தான்னா அப்பாவுக்கு அப்பான்னு பொருள். ஆயின்னா தாய், ஆய்னா தாய்க்கு தாயின்னு பொருள், ஆய்க்கு ஆயின்னு பொருள். இதை தாத்தாவை போய் டேடின்றான், அவனை போய் தாத்தான்றான், அப்பாவை போய். இப்படி ஏராளமான குழப்பங்கள் இருக்கின்றன. சரி, இது கிடக்கட்டும். இந்த அம்மா என்கிறது அம்மாவோடு பிறந்தவனை குறிக்கிறதுக்கு அம்மான்னு ஒரு சொல் உருவானது. அம்மான் என்கிறது அம்மாவோடு பிறந்த ஒரு ஆண், அது அண்ணன் அல்லது தம்பி. அம்மான் என்கிறது. இந்த அம்மான் என்கிறது மம்மான் ஆயி மாமான் ஆயி மாமன் என்று வந்தது. மாமா என்ற அம்மாவோடு பிறந்தவனே என்று பொருள். அழகு அது. இந்த நிலை போலவே, இந்த வடிவம் போலவே மாமனுக்கு இருக்குது. மச்சான்னு எதுக்கு சொல்லுகிறான்? நான் பல்கலைக்கழகத்தில் இங்கே தாகூர் கலைக்கல்லூரியில்
இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு முந்தி நாங்கள் படித்தவர்கள் இந்த 1972 68 படித்தவர்கள் ஆண்டுக்கு ஒன்று கூடுகிற வழக்கம் புதுச்சேரியில் உண்டு. அதில் போன கூட்டத்தின் பொழுது நான் சொன்னேன், அப்பொழுது எல்லாரும் இன்றைக்கும் கூட அதில் பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருந்து ஓய்வு பெற்று கிழவனாக போய் அந்த 60 பேரில் 50 பேரில் ஏறத்தாழ ஒரு 30 பேர் போய்விட்டார்கள். 20 பேர் மட்டும் பேரப்பிள்ளைகளோடும் மற்றவர்களோடும் கூடுகிறார்கள். இந்த வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் கூடுகிறது. அதேபோல் பழைய பழக்கத்தில் மச்சான்னு ஒருத்தன் கத்தலாம் என்னை பார்த்து. எல்லாம் நான் ஒரு போன முறைக்கு முன்னால் சொன்னேன், இந்த உணர்வு உண்டா? இன்றைக்கு படித்த முண்டங்கள் எல்லாம் அவன் என்ன சாதி, அவன் என்ன இழை என்று பார்க்கிற அருவருப்பான காலத்தில் வாழ்கிறோம். நம்முடைய காலத்தில் ஏதடா சாதி, எல்லாம் மாமா மாமாமான்னு ஒட்டுமொத்தமான கல்லூரியில் ஒலி கேட்கும். அதனுடைய உறவு அழகே தனி. அது அந்த தொடர்ச்சியில் நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதில் ஒருவன் மச்சான்னு என்னை கூப்பிட்டான். நான் சொன்னேன், அது அருவருப்பான பெயர்ப்பா, மாமானே கூப்பிடுன்னு. ஏன் மாமா, ஏன் மச்சான்னா என்ன? நான் அவனுக்கு விலைக்கு சொல்ல வேண்டியிருந்தது, கூட்டத்திலேயே சொன்னேன். நான் மிதுனன்னு ஒரு சொல், மிதுன என்ற இரட்டைன்னு பொருள். இரட்டை என்கிறதுக்கான சிறப்பு சொல் சமஸ்கிருதத்தில் மிதுன. இதற்கும் அடிப்படை மூலம் என்னன்னா மைதுன என்ற சேர்க்கைன்னு பொருள், கலவின்னு பொருள், புணர்ச்சின்னு பொருள். மைதுனன் என்கிறது வைத்துக்கொள் என்கிறத வச்சுக்கோன்றது போல அந்த தொடர்பாக இருக்கிற மைத்துனன் என்கிறது மச்சனன் வருது. மைத்துனன் என்ற புணர்ச்சி. என்ன புணர்ச்சி அங்கே? இவனுடைய அக்காளை நான் தான் மைத்துனம் பண்ணுகிறேன், இவனுடைய தங்கையை நான் தான் மைத்துனம் பண்ணுகிறேன் என்று பொருள். இது பார்ப்பனிய வழக்கு இது. எனவே மச்சான்றது எவ்வளவு இழிவானது என்று சொன்ன பிறகு இப்போ மச்சான் எல்லாம் மாமான்னு சொல்ல தொடங்கி விட்டார்கள். அன்றைக்கு எதற்கு சொல்கிறேன், அந்த வழக்கு அருவருப்பானது. அதன் கீழே இருக்கிறது மலையாளிகள், நம்முடைய சேர நாட்டு மக்கள் அழியர்னு சொல்லுகிறார்கள். அழியர் என்ற அந்த பெண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ அவரோடு உடன் பிறந்தவர்கள் சேர்ந்தவர்கள் என்கிற பொருளில் அழியர் என்கிற வழக்கு. அவர்களுக்கு மச்சான் என்ற வழக்கு. எத்தனையோ சமஸ்கிருத சொற்களை அவர்கள் பயன்படுத்தினாலும் கூட இந்த உறவு பெயர்களில் அவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். அழியன் என்கிறது மச்சானை குறிக்கிற, அந்த மச்சான் என்று இழிவாக கருதப்படுகிற அவனை குறிக்கிற சிறப்பு சொல் தமிழ் என்பதை நாம் உணர வேண்டும். சரி, இந்த அழி என்கிறது அன்பு, அழி என்கிறது சேர்க்கை, அழி என்கிறது முதிர்ச்சி, அழி என்கிறது கனிவு. அன்பை பொறுத்து கனிவு என்கிற பொருளாகி, கனிவு என்பது இதமாகிறது என்கிற பொருளாகி, நாம் இட்டு அழிக்கிறது என்கிறது தான் இட்டலின்னு சொல்ல வேண்டும். இட்டு என்கிற அந்த வடிவம் என்னென்னா இடுதல். அந்த எத்தனை ஈடு அதை குத்திருக்கிறோன்னு சொல்லுவார்கள். வீட்டில் நான் 3 ஈடு 4 ஈடு குத்திட்டேன் அப்படின்னு சொல்வார்கள். அந்த இட்டு என்கிறது இட்டு அழிக்கிறது. அழிக்கிறது என்பது அந்த இட்டலியினுடைய சுவையை இன்றைக்கு தான் உலகம் உணர தொடங்கிவிட்டது. எல்லாரும் உடலை கெடுத்து கொண்ட இந்த உலகத்தில் இப்பொழுது எல்லாரும் வெளிநாடுகளிலே இட்டலியை மிக உயர்ந்த உணவாக தின்கிறார்கள். மிக அளவுக்கு அதிகமாகவும் தின்கிறார்கள். இந்த இலங்கையில் இலங்கை மக்கள் எல்லாம் அந்த பிரான்ஸ் போன்றிருக்கிற நாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் போன உடனே இட்லி கடை தான் அடிப்படையாக தொடங்குகிறார்கள். சரி, இந்த இட்டலி என்கிறதை நாம் இட்டலின்னு இந்த சுழி எலிக்கு போடுற சுழியை போட்டு அது இன்னமும் சுருக்கி இட்லின்றது, அவன் ரைஸ் கேக்குன்றான். இட்டலி என்கிறது இட்டு அழிக்கப்பெறுவது, இட்டு கனிமாக வேக வைக்கப்படுகிற உணவுக்கு இட்டலி என்று சொல்ல வேண்டும். இந்த லானா போடணும், கீழ் நோக்கலானா போட வேண்டும். சரி, இந்த இட்டு இப்போ சில வீட்டில் அந்த இட்லியை பற்றி ஒரு முறை பேசினார்கள், கேட்டார்கள். நான் சொன்னேன், நீங்கள் இட்லின்னே இந்த சின்ன லைனாவை போட்டு சொல்லலாங்க அப்படின்னு. என்ன என்று கேட்டார்கள். தமிழில் இட்டு என்ற சிறியதுன்னு பொருள். இந்த இட்டு தான் சிட்டு என்ன ஆனது, சின்ன குருவின்னு பொருள். இட்டு இட்டலி என்றால் அவங்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அந்த இட்டலி சின்னதாக இருந்தது. சரியாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இட்டலின்னே சொல்லுங்கம்மா, இட்லின்னே இன்னும் சுருக்கி சொல்லுங்கள் என்று. அது ஒரு மிக உயர்ந்த பொருள், சுவையான பொருள்,
பற்கள் எல்லாம் விழ விழ அதன் மீது எனக்கும் ஒரு காதல் உருவாகி இருக்கிறது. சரி, இந்த அள்ளை அள்ளைன்னு ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அள் என்கிறது சேர்க்கை என்கிற பொருளுக்கு நாம் விளங்கி கொள்ள வேண்டிய உண்மை வெண்மைன்னு வருகிறது போல அள் அண்மை அணுகு அணுக்கு அணுக்கம் இதுக்கெல்லாம் மூலம் அந்த அள்ளு தான், சேர்க்கை என்கிறது தான். இந்த அளவு என்கிறதுக்கும் அதுதான் அங்கே போய் இருக்கிறது. இந்த அள்ளை என்கிறது என்ன என்றால் இந்த விழா பகுதி இருக்கிறதே இந்த சேர்க்கையை கூடுகிறது. ஒரு மார்பனுடைய கூட்டெலும்பு பகுதியில் இருக்கிற அந்த விழாவை குறிக்கிறது. அது ஏன் விழான்னு பேர் வந்தது என்றால் வளைவு வழுது வட்டு என்கிற மெது என்கிறத மிருதுன்னு ஆக்கிறது போல், படி என்கிறத பிரதின்னு ஆக்கிறது போல், புடைவி என்கிறத பிரதிவின்னு ஆக்கிறது போல், வட்டு என்கிறத வெறுத்தன்னு ஆக்கணும். அந்த மேலையாரியங்களில் போகும்போது வெர்ட்னு ஆனது. அது வெர்டிக்கல் என்று வரும்போது வட்டம் என்கிற அந்த அடிப்படையில் தான் அங்கே போனது. சரி, இந்த வட்டு இந்த வள் என்கிறத வடிவம் வளைவு கருத்தில் இருக்கிறது. வெல் வில் ஆகி, வில் என்றால் வளைவுன்னு பொருள். விளை என்று சொன்னால் இது என்ன அங்கே வளைவு இருக்குது கருத்து என்றால் நீங்கள் அதை இதோடு ஒரு ஒப்பிட்டு பார்த்தால் தான் அதனுடைய உண்மைகள் விளங்கும். முறு என்றால் நமக்கு தெரியும், முறுக்கு தெரியும், சுடுற முறுக்கு நமக்கு தெரியும், வளைவு என்கிற பொருள் தான். முறை என்கிறது என்ன என்றால் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வருவது எதுவோ அது முறைன்னு பேர். இந்த முறு என்கிற சொல்லி நின்று முறினா வளைவுன்னு பொருள். முறு என்கிற அந்த சொல் மறு நான பிறகு மறு நான பிறகு வளைவு என்கிற பொருள். மறுபடி என்ன நீ சொல்கிறாய் என்றால் மறு என்கிற அந்த வடிவம் மறுபடியும் அந்த வளைவு என்கிற பொருளில் தான் அந்த கருத்து வந்தது. சரி, மாறு என்பது காசு என்று ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு முன்னால், பணம் என்கிற ஒரு வழக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிற பொருளியலுக்கு முன்னால் இந்த பொருளை கொடுத்து பண்டத்தை மாற்றிக்கொள்ளுகிற வேலை தான் நடந்தது. இவன் உப்பு கொண்டு வருவான், அந்த அளவுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நெல்லை அவன் கொடுப்பான், கேழ்வரை இவன் கொடுப்பான். இப்படி பண்டத்தை மாற்றிக்கொள்வதனால்தான் அதுக்கு பண்ட மாற்று. அதற்கு முந்தைய அதுக்கு மாறு என்று ஒரு சொல் இருந்தது. அந்த மாறு என்கிறது வளைவு என்கிற பொருளை தான் வந்தது. இவன் அதை கொடுத்தால் அவன் இதை கொடுப்பான். கொடு என்கிற சொல்லே வளைவுன்னு தான் பொருள். கொடுவாள் என்ற வளைவின் பொருள். கொடுத்தல் என்கிற சொல்லே இப்படி கொடுக்கிறது, வளைக்கிறது. வங்கு என்பது வளைவு, வாங்கு என்பது வளைவு. இப்படி வாங்கிறது தான் வாங்கு, கொடுக்கிறது, வளைவு என்கிற கருத்தில். சரி, இந்த சொல்ல மாறு என்று இருந்தது. மாற்றுக்கு முன்னால் இதைத்தான் அந்த பிராமண பார்ப்பன பாரதி கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என்று சொல்லுவான். மாறு என்பது இந்த மாற்று. சரி, இந்த மாறு என்கிற அந்த சொல், பண்டமாற்றை குறிக்கிற அந்த சொல் உலகம் முழுமைக்கும் திரிகிற அழகு மிகப்பெரியது. மாறும் மாறிய மாற்றமும் என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கட்டுரை எழுதினேன், யாரும் படிக்கவில்லை. மாறு என்கிறது மாற்றி கொடுக்கிறது என்கிற பொருளிலே அது வழங்கிறது. அதாவது பார்ட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், BARTR. பார்ட்டர் என்பது மாறு என்று பொருள், கொடுக்கிறது, மாற்றி கொடுத்து கொள்வது. இந்த மாறு என்கிற இந்த வழக்கம் உலகம் முழுமைக்கும் போய் திரிகிற பொழுது மேர்ன்னு போய் அதே பொருளில் வழங்கினது. அதுதான் மெர்ஸ் என்றானது. மெர்ஸ் என்று காமர்ஸ் என்று வருகிறது. அந்த மர் இருக்குது, இந்த மாறு தான். மார்க்கெட் என்கிறது தான் மார்க்கெட் என்று ஆனது. சின்ன இந்த பண்டங்களை மாற்றிக்கொள்வதற்கான இடம்னு பொருள். மெர்ச்சன்ட் என்று வருகிறது, அதுதான். மெர்சினரி என்று வருகிறதெல்லாம் அது அந்த வகை கொண்டது தான். இந்த மெர்கன்டைல் பேங்க் என்ற மெர்க் என்கிறது இந்த மாறு தான். சரி, இது கிடக்கட்டும். இதில் நீங்கள் செய்த உதவிக்கு என்னுடைய உணர்வை நான் திருப்பி சொல்லுகிறேன், அதற்கென்று நன்றி சொல்லுகிறேன் என்கிறது தான் மேர் என்கிற வடிவம் மெர்சி என்று வந்தது. ஒவ்வொரு பிரெஞ்சுக்காரனும் அந்த நாட்டிலே
40 முறைகளுக்கு மேலாக இந்த சொல்லை பயன்படுத்துகிறான் என்று ஒரு கணக்கை பார்த்து எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு நாளில் மெர்சி 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 போக்கு கத்துறது இருக்குல்ல, நன்றி உணர்வை தெரிவிக்கிற அந்த மாந்த நேயம் அந்த மண்ணில் உண்டு. சரி, இது கிடக்கட்டும். இந்த மாறு என்கிற வடிவம் எப்படி வளைவு என்கிற பொருளில் வந்ததோ அப்படித்தான் வில் என்கிறது என்று வில் விலை என்று வந்தது, விற்பு என்று வந்தது, விற்பனை என்று வந்தது, சரி விற்றல் என்று வந்தது. இந்த வில் என்கிற அந்த வடிவம் வளைவு என்கிற கருத்தில் தான் ஏற்பட்டது. சரி, இந்த நிலைக்கு பிறகு இதை மிக மிக நுட்பமாக வள்ளுவர் பயன்படுத்துவார். இயன்றவரை நாம் அவரை இழுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. வில் வணக்கம் என்று ஒரு இடத்துல சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க. பகைவர்களாக இருக்கிறவர்களிடம் அவன் பணிந்து உன்னிடம் பேசுகிறானே, சொல்லால் வணங்குகிறானே, அதை அவனை நம்பாதே. அவன் திருடன், அவன் ஒன்னான், அவன் உன்னோடு பொருந்தாதவன். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். வில் வளைந்திருக்கிறதே என்று எண்ணாதே, அந்த வில் தீங்கு விளைக்கக்கூடியது என்று. அவர் நான் அதற்குத்தான் ஒரு மருத்துவக் கடை போல எல்லா கூறுகளையும் சிந்திக்கிறவர், எல்லா கூறுகளையும் எதிரெதிராக சிந்திக்கிறவர், அதனுடைய உண்மைகளை அங்கங்கும் பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார். எனவே ஒரு உறுத்தலாக நாம் பார்த்தால் அது ஏதோ முரண்முரணாக இருக்கிறது போல தோன்றும். அந்தந்த இடத்துக்கு அது சரி. இந்த பாவாளர் பேச்சில் கூட என்று சொன்னேன், விகடகவி என்கிற ஒரு பேச்சு வந்தது. வி க ட கவி, இதை மறுபடியும் திருப்பி போட்டால் வி க ட கவின்னு. இப்படி பார்த்தாலும் விகடகவி, அப்படி பார்த்தாலும் விகடகவின்னு அந்த அறிஞரிடம் பேசும்போது சொன்னார். நான் எதுக்கு சொல்லுகிறேன், இது அந்தந்த கூறுகள். இப்போ வில்லை பற்றி இப்படி சொன்னார், வில் வணக்கம் தீங்கு குறித்ததுன்னு. வில்லுக்கு அம்பு இருக்கிறதே, அதுக்கு கணைன்னு பேர். கணை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கு என்ப வினைபடுபாலார் குழல் ஒரு குறள். நம்ம திருக்குறளை ஆழமாக படித்தாக வேண்டிய தேவைகள் குறித்தும் நீங்கள் இதில் எண்ணலாம். கணை கொடிது நீளமாக சரியாக அப்படியே நேராக இருக்கிறது என்று எண்ணாதே, அது கொடுமையானது அம்பு என்று சொல்கிறார். இதற்கு மாற்றாக கணை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கு, யாழ் இருக்கிறதே அது வளைந்திருக்கிறது என்று எண்ணாதே, அதில் தான் போய் அந்த நரம்புகள் எல்லாம் வளைகின்ற இடம் அதுதான். எனவே அது செம்மையானது, சிறப்பு தருவது. வினைபடுபாலார் கொள், என்ன வினையை செய்கிறது என்று பார்த்து அதற்குரிய மதிப்பை கொடு என்று சொல்வார். நீங்கள் கணை என்கிறத சொல்ல வைத்து கொண்டு, நானும் கூட இந்த ராக்கெட்டுக்கு என்ன என்று கேட்டார்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முந்தி. நான் சொன்னேன் ஏவுகணை என்று அதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னேன். எவ்வளவு அழகு, அதை எண்ணி பாருங்கள். கணை என்கிற சொல்லை வைத்துக்கொண்டு அம்பு போல் அது போகிற அந்த போக்கை பார்த்து விட்டு எவனோ ஒரு தமிழன் ஏவுகணை என்று வைத்தானே, அது கலைச்சொல், டெக்னிக்கல் டேர்மில் ரொம்ப நுட்பமானது. அதன் பிறகு நான் பார்த்தேன் ராக்கெட்டுக்கு என்ன முளைன்னு ரொஷாத்துன்னு போட்டிருக்கான். ரொஷாத்துக்கு என்ன பொருள்னா உருட்டைன்னு போட்டிருக்கான். இந்த உருட்டை விட இது ஏவுகணை எவ்வளவு சிறப்பானதுன்னு எண்ணி பார்த்தா தெரியும். அப்படித்தான் அரும்பாடுபட்டு எங்களுடைய தோழர்களோடு நான் 18 ஆண்டு காலம் அந்த ஒரு அகராதியை செய்வதற்காக அதில் ஒரு 10-15 பேர் வெறிபிடித்தது போல். இப்போ தாமரைக்கோ என்றால் நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. புதுச்சேரியில் இருக்கிற அறிவியல் தொடர்பாக இருக்கிற அத்தனை பேருடைய மூளையும் சேர்ந்த மூளை அது. ஆனால் இது என்னை முன்னிறுத்தி கொண்டு அதுன்றதெல்லாம் அது பெரிய அடக்கம். இன்றைக்கு இந்திய அளவிலேயே மிகப்பெரிய அதிகாரியாக இருந்த செழியன் ஐயாவுக்கு அவ்வளவு ஆங்கில மூளை, பல பதிப்புகளை அவரிடம்தான் எழுதி வாங்கிக் கொள்கிறேன். அவரெல்லாம் பணியுமாம் என்றும் பெருமை என்கிறதுக்குரிய அடையாளமாக இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய செயல் என்ன, எதை தூக்க வேண்டும் என்கிறதிலே தூய்மையாக பசுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிற அழகு கற்பனை கூட பண்ண முடியாது. எந்த அறிவுக்கும் அப்படிப்பட்ட துணை இந்த புதுச்சேரியில் இருக்கிறது போல, எங்களை சூழ்ந்திருக்கிற அறிவு போல, எங்களை சூழ்ந்திருக்கிற மனம் போல, அதனுடைய பசுமை போல, திறம் போல, அதனுடைய ஈகம் போலவே கற்பனை பண்ண முடியாது. நீங்கள் சொன்னால் என்னென்ன துணைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று. இவர் ஒரு 2 ஆண்டுக்கு முந்தி வந்தார். அழைத்து கொண்டு வந்தவர் நாயகர். ஒன்றுமில்லை, பார்த்து விட்டு முதல்ல என்னை கேட்ட கேள்வி, உங்களுடைய கணக்கு என்ன
அந்த கணக்கு புத்தகம், வைப்பகத்தினுடைய கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக் வேண்டும், பார்க்கணும். நான் சொன்னேன், என்னிடம் என்ன காசு இருக்கிறது என்று கருதுகிறீர்கள்? எண்ணி பார்ப்பதற்காக, ஆய்வதற்காக கேட்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை, ஒன்றுமில்லை, பேசாமல் எண்ணெய் மட்டும் வாங்கி கொண்டு போனார். 24 மாதமாக 1ஆம் பக்கல் காலையிலே பார்த்தால் அதில் 5000 ரூபாய் எனக்கு மாதம் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? நான் அந்த 1ஆம் பக்கல் காலையில் பார்த்தால் முதல் செய்தி அது மட்டுமில்லை, அவர் என்ன உணர்வுடையவர் என்பது. நான் அந்த பெருமைக்காகவும் அதை நீட்டித்து வழங்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை. நான் அவரிடம் சொன்னேன், எனக்கு போதுமான காசு வருகிறது, தேவையான பணம் இருக்கிறது, எனக்கு குறைவான செலவு தான் இருக்கிறது, நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கெஞ்சினேன். இல்லை, அது பேசாதீங்கன்னு சொல்லிட்டார். எதுக்கு சொல்ல வர்றேன், 24 மாதமாக ஒரு மனம் நோகாமல் கொடுக்க முடியுமா? இது புதுச்சேரியில் தான் பார்க்க முடியும். இதை இந்த 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 அறிவு நிலைகளில் இருக்கிற இந்த செய்திகளோடு வருவது, அவர்கள் உண்மையான அறிவு நிலை என்கிறது பணிவாகவும் ஒடுக்கமாகவும் அடக்கமாகவும் இருக்கும். இதை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை வர வேண்டுமானால் தொடர்பாக இருக்கிறது, அதற்கென்று இருக்கிற ஒரு மனப்பதன் வேண்டும். அது எங்களுடைய குழுவுக்கும் தொடர்புடைய அறிவர்களுக்குமாக இருக்கிறதை நான் ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த வில் என்கிறது நான் ஆழமாக பார்க்க வேண்டும். வளைவு என்கிற பொருளில்தான் விலவு என்று ஒரு சொல்லிருந்து விலா என்று ஆனது. இந்த ரிப், இந்த பகுதி மார்பு கூட்டு எலும்போடு சேருகிற அந்த பகுதிக்கு அதில் இருக்கிற அந்த வளைவாக இருக்கிற அந்த கருத்தில் தான் இந்த ரிப், இந்த பெரிஃபெரல் ரிப் என்று சொல்வார்கள். இந்த சூழலாக இருக்கிற அந்த மார்பு கூட்டு எலும்பில் இது வருகிறது, இணைகிறது. இதில் 12 எலும்புகள், நம்முடைய ஒவ்வொருவருடைய உடம்பிலும் 12 எலும்புகள், விலா எலும்புகள் வருகின்றன. இந்த 12 எலும்புகளில் 7 எலும்புகள் தான் அதில் இணைகின்றன. மீதி இருக்கிற 5 இணையவில்லை. அதில் இருக்கிறதுல 5ல் 3 எலும்புகள் குருத்தெலும்பு என்று சொல்வார்கள். குருத்து எலும்பு என்கிறது கான்ட்ர என்ற பொருளில் இருக்கிறது. குருத்து என்கிற பொருளில் அது கான்ட்ரட்டீஸ் என்கிறது அந்த குருத்தெலும்பினுடைய அழற்சிக்கு இருக்கிற ஆங்கில சொல், மருத்துவ சொல். அது இந்த கான்ட்ர என்கிறது அந்த கீழே இருக்கிற 7 எலும்புகள் வளைந்து ஒன்றாக அந்த மார்பு கூட்டினுடைய நடுப்பகுதியில் இணைகின்றன. இந்த மார்பு கூட்டெலும்பில் இதில் 5 எலும்புகள் தொடர்பில்லை. இந்த 5 எலும்புகளை 3 எலும்பு மட்டும் அதனுடைய குருத்தெலும்போடு இணைந்து உள்ளே இருக்கிறது. மீதி 2 11வது எலும்பும் நம்முடைய உடம்பில் 11வது எலும்பும் 12வது எலும்பும் தனியாக கிடக்கிறது. அது சீடோன்னு சொல்கிறான். சீடோ அது தொடர்பாக இருக்கிறது. அது சீடோன்னா வேறு ஒன்றும் இல்லை. பாழ் என்கிற சொல் பள்ளம்னு பொருள். பாழ் என்பது கீழ்னு பொருள். பாழுது என்கிறது பழுது என்று ஆனது. பாழாய் போனதுன்னு பொருள். அந்த பழுது பயன் என்றே என்று தொல்காப்பியன் ஒரு நூற்பாவலை தனியும் சூத்திரம் போடுகிறான். பழுது என்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பயன் இல்லாதது, ரிப்பேர் ஆயிட்டதுன்னு பொருள். அந்த பழுது என்கிறது அந்த கிரேக்கர்களால் சொல்ல முடியாமல் பசுது என்கிற அந்த வடிவம்தான் சீடோன்னு நிற்கிறது. சீடோ என்கிறது நூற்றுக்கணக்கான சொற்களில் அது சேர்க்கிறான். பழுதான, அதாவது அது அமங்கலமான, அது தொடர்பாக இருக்கிற, அது உண்மை இல்லாது போய்விட்ட, பயன்படாது போய்விட்ட என்கிற பொருளில் சீடோ என்கிறது, பழுது என்கிறது. இந்த அது ஒரு சீடோ, அது தொடர்பாக இருக்கிற அந்த எலும்புகள் மிதக்கின்றன. அது ஃப்ளோட்டிங் ரேப்னு போடுறான். அது மிதக்கிறது, அது எதோடும் இணையாமல் கிடக்கிறது என்று. இது எதுக்கு நான் இப்போ சொல்ல வர்றேன், இந்த குருத்தெலும்பு பகுதிகள் இதெல்லாம் போக இந்த சேர்க்கை இருக்கிறதே, அந்த சேர்க்கைக்காகத்தான் இந்த விலா எலும்புகளுக்கு இப்படி வளைந்திருக்கிறது, வில் போல் வளைந்திருக்கிற அந்த அமைப்பினால் தான் இது விலா என்று பெயர் பெற்றது. இதுக்கு அள்ளைன்னு பேர். அள்ளை என்கிறது இந்த இடத்துல அதனுடைய கூட்டெலும்பு என்கிற பொருளில் தான் தமிழர்கள் அதை வழங்குகிறார்கள். இது அள்ளு என்கிறதும் இன்னொரு வழக்கில் இருக்கிறது. தமிழகத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் அள்ளு மாந்தம் என்று சொல்வார்கள். அள்ளு மாந்தம் என்ற குழந்தைக்கு வருகிற
சளி பிடித்து கொண்டு சளி பிடித்து கொண்டு இந்த விழா பகுதி மேலே எக்கி 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 இழுக்கிறபடியான ஒரு இழுப்பு போல வருகிறது. அள்ளு மாந்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அள்ளையில் வருகிறது என்கிற பொருள். சரி, இப்பொழுது நான் மறுபடி வருவது அளவு அறிதல். அளவு என்பது துணை, சேர்க்கை, ஒரு எல்லை. இந்த பொருளை போகிற பொழுது அளவு அறிதல் என்கிறதுக்கு நாம் இப்பொழுது இருக்கிற அடிப்படையான பொருள்களை பார்க்க வேண்டிய இறுதி நேரத்தில் வந்திருக்கிறோம். அவர் பயன்படுத்துகிற அந்த நுட்பத்தில் தான் தமிழ் தொடர்பாக இருக்கிற இலக்கிய அமைப்புகளிலேயே அவர்தான் அளவறிதல் என்கிற சொல்லை மிக நுட்பமாக பயன்படுத்துகிறார். ஆற்றின் அளவறிந்து கற்க. படிக்கிறது என்கிறது கூட நீ எதற்காக எந்த வழியிலே போக வேண்டும், உனக்கு என்ன தேவை என்கிறதை அந்த அளவறிந்து படி என்று ஒரு பொருள். அவை எஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அமைச்சனே நீ படி, நீ முதல்ல இந்த அடிப்படையான நிலையை படி, அளவையியலை படி, ஏறணையியலை படி, மெய்யறிவியலை படி. நீ அவை அஞ்சாமல், இது அவை அஞ்சாமை என்கிற தலைப்பின் கீழ் எழுதுகிறார். மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. மாறு என்கிறது, மாற்று என்பது ஒரு பண்ட மாற்று என்றெல்லாம் சொன்னேனே, விடை சொல்வதற்கும் மாற்று என்று பெயர். மொழி மாற்று என்று வருகிறது அந்த நிலைதான். சரி, இந்த மாறு என்கிற அந்த மாற்று என்கிற அந்த வடிவம், மாற்றம் என்கிறது சொல்லுதல்னு பொருள். சொல் என்கிறதுக்கு 32 சொல் இருக்கிறது. அசைப்பு, அறை, இசை, இசைப்பு, இயம், உரை, கரை, கிளவி, கூற்று, தோல், தோற்றம், செப்பு, நுவர்ச்சி, தொடி, பயிற்சி, பணுவல், குயில், மொழி, வினா, மாற்றம். மாற்றம். ஆமாம், மாற்றம் ஆடு என்கிறது தான் மாற்றலாடுன்றான் நம்ம கன்னடத்தில். மாற்றலாடு மாற்றம் என்கிறது. நீ அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு, அவையிலே அஞ்சாமல் அவனுக்கு விடை சொல்வதற்காக இதையெல்லாம் படி, அதை அளவறிந்து படி என்று அதை தொடங்குகிறார் அவருடைய வாழ்க்கையில். சரி, அளவுகோல் என்ற அளக்குங்கோல், அளவுபடுத்தல் என்ற வரையறை செய்தல். இந்த நிலையிலே அளவு பற்றி அவர் என்னென்ன கருத்துகள் சொன்னார் என்றால் தான் நாம் இந்த செய்திக்கே உள்ளே போக முடியும். கற்றான் அளவும் பிணி அளவும் காலமும், உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். கற்றான் என்றால் கற்றவன் என்று பொருள். மருத்துவனை குறிக்கிற சிறப்பு சொல்லாக அவர் பயன்படுகிறார். இது எந்த அமைப்பில் அந்த உண்மையை பார்க்கலாம் என்றால், வித்யா என்ற கல்வி. வித்யா என்கிற சொல் வைத்தியா என்ற என்ன பொருள்னா, அந்த மருத்துவ அறிவு பெற்றானே அவன்தான் அறிவாளி, அவன்தான் மருத்துவன், கல்வி கற்றவன் தான் மருத்துவன் என்று. இங்கே வந்து சித்த மருத்துவம். சித்தம் என்கிறது அறிவியல் தான். சித்தம் என்றாலே அறிவு தான். சிந்தனை என்கிறதும் அறிவு தான். சித்த மருத்துவம் படித்த அந்த மருத்துவனை சொல்வதற்காக இவர் கையாளுகிறது கற்றான் கருதி செயல். என்ன கருதி செய்ய வேண்டும் மருத்துவனாக இருக்கிற ஒருவன் என்றால், உற்றான் அளவும், உற்றான் என்ற அளவும் பிணி அளவும்னு போடுறது. இந்த பிணியை எடுத்து முன்ன போட்டு பிணி உற்றான்னு பொருள். அதற்கு திருக்குறளை பார்க்கறதுக்கு ஒரு பார்வை வேண்டும். அது ஒரு குறளினுடைய உரையை சொல்ல வேண்டுமானால் 1329 குறளினுடைய பின்னணியில் தான் ஒரு குறளை பார்க்க வேண்டும். அப்படி அமைத்திருக்கார் அதை. சரி, இந்த உற்றான் அளவும் அவனுக்கு நோய் உற்றவனுடைய அளவு என்கிறது என்ன என்றால், அவனுடைய பருவம் என்ன, அவனுடைய பருவம் என்ன, என்ன அகவை, என்ன நிலையில் இருக்கிறான், அவன் அது தொடர்பாக இருக்கிறது அந்த அமைப்பை பற்றி ஆய்வு செய். உற்றான பிணி அளவு, அந்த பிணியினுடைய அளவு தொடக்கமா இடையா அல்லது முதிர்ச்சியா என்று அதை பார். பிணி அளவும் கற்றான் கருதி செயல் என்கிறதுல இந்த நிலைகளில் எந்த காலத்தில் தோன்றினது என்று பொழுதை எண்ணு என்று அந்த கருதி செயல் என்கிற சொல்லுக்கு போடுகிறார். நீங்கள் எப்படி அந்த மருத்துவத்தை பார்க்க வேண்டும் என்கிறதுல ஒன்றிலையும் அளவு என்கிறதுக்கு பல பொருள்களை வைத்து அவர் இருக்கிறது. சரி, இது காலத்தை பார்க்க எப்பொழுது தோன்றினது, அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, என்ன நிலை என்கிறதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று. கண் என்கிற சொல் பார்த்தல் என்கிற பொருளுக்கு, கருப்பு என்கிற பொருளுக்கு கணம் என்று வந்தது. கண் என்கிறது கண்ணிமை நொடியன இவ்வே மாத்திரை. கண் இமைக்கிறது என்கிறது ஒரு நேரப்பொழுது, அதுதான் கணம். கணமேயும் காத்தல் அரிது என்பது கணம் என்கிறத பாப்பா அழகாக க்ஷணம்னு மாற்றிட்டான். அகரம்னா அக்ஷரம்னு மாற்றி கொண்டான்.
இப்படி ஒன்றொன்றிலேயும் அவன் செய்து கொண்ட மாற்றத்துக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழக அகராதியை பார்த்தால் கணம் என்கிற சொல்லுக்கு உடனே க்ஷணம் என்கிற சொல் என்று வந்தது என்று பார்ப்பனர்களும் நம்முடைய அடிமைகளும் கூடி பதிவு செய்து விட்டார்கள். இன்றைக்கு 100 ஆண்டுக்கு முந்தி கணம் என்கிறத க்ஷணம்னானது. கணமேயும் காத்தல் அறிந்து கணம் என்றால் கண் இமை நொடியென அவ்வே மாத்திரை, ஒரு அளவு கண் இமைக்கிற நேரம், இது ஒரு காலப்பொழுது. இந்த கணம் என்கிற இந்த வடிவம் அங்கே மேலே ஆரியத்தில் போய் கிரேக்க வழியாக திரிகிற பொழுது நான் சொன்ன மெது என்கிறது மிருதுனானது போல, படி என்கிறது பிரதிவீனாகினது போல, பகு என்கிறது பெரியது, பகா என்றால் பெரியது, பக்கா என்றால் பெரியது, பகா அசுரன் என்றால் பேரரக்கன். இந்த பகு என்கிறத பிருகுன்னு ஆக்குவான். இப்போ பிருகுத்தீஸ்வரர்னால் நமக்கு என்னன்னு தெரியாது. பெரு உடையார்ன்ற அந்த சொல்லை பார்த்தால்தான் அவர்கள் செய்திருக்கிற திருட்டுத்தனம் தெரியும். சரி, இந்த 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 கணம் என்கிற அந்த சொல் அங்கே மேலை ஆரியத்தில், ஏனென்றால் அந்த கிரேக்க வகைப்பட்ட அந்த மேலை ஆரிய வகையில் இதே தெரிவு தான் இருந்தது. அதுதான் பார்ப்பானிக்கு கொண்டு வந்தான். கணம் என்கிறது குரோனா என்று ஆனது. குரோனாலஜி என்று நூற்றுக்கணக்கான வடிவங்களில் சொல். கணம் என்கிறது காலம் என்கிற பொருளில் இது ஒரு குரானிக்கல் டிசீஸ், இது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நோய், அதில் உருவான நோய் என்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது. குரானிக்கல் என்று மாத இதழாக வருகிற அந்த மேகசைனை குறிக்கிறதுக்கு குரானிக்கல் என்பது காலநிலையில் வருகிறது என்கிற பொருள். சரி, அதை சொல்லுகிறதுக்கான நேரம் இப்பொழுது அது போதாது. சரி, தீ அளவின்றி தெரியான் என்கிறத முதல்ல கொண்டு வந்து நிறுத்தணும். ஏன் தெரியான்னு ஒரு சொல்ல போடுறார். இவனுடைய உடற்கூறு என்ன, இவனுக்கு இந்த உடலுக்கேற்ற உணவு எதை சாப்பிட வேண்டும், இவனுடைய உடற்கூறு என்ன, இவன் என்ன உணவு சாப்பிட வேண்டும், அதை உண்ணுகிற காலம் எது. இந்த காலம் என்கிறது நான் பார்த்த பெரிய வியப்பு வெங்கட சுப்பராய நாயக்கர் 8, 12, 8ன்னா அது அவர் பிறந்ததிலிருந்தே அப்படித்தான் பால் குடித்திருந்து அப்படி தொடங்கியிருப்பாரோன்னு தோன்றுகிறது. என்ன வகையான எவ்வளோ பெரிய செய்தியாக இருந்தால் கூட 12 மணிக்கு நான் போய்விட வேண்டும். அது பல்கலைக்கழக நிகழ்ச்சியாக இருக்கலாம். 12 மணிக்கு நான் சாப்பிட்டாக வேண்டும். இந்த ஒழுங்கு மிக வியப்புக்குரியது. எல்லாரும் நான் அதை பார்த்து பொறாமைத்தான் பட முடியுமே தவிர அதை வியந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, இதன் தன்னுடைய உடற்கூறு, தனக்கேற்ற உணவு, அதை உண்ணுகிற காலம், இது தெரியாதவன் இருக்கிறானே அந்த முட்டத்தை பற்றி சொல்கிறார். தீ அளவின்றி தெரியான், அப்படிப்பட்ட ஒன்றும் அறியாதவனாக இருக்கிற அந்த முட்டாள் தான் விரும்பிய உணவுகளை எல்லாம் தாம் விரும்பிய பொழுதுகள் எல்லாம் தின்கிறான். அவன் தீ அளவு எப்படி, அது தீ அளவு என்கிறது செரிமானம், கழிவு வெளியேற்றம், அது எப்படி தீந்து வெளியேகிறது என்று தெரியாத அந்த முட்டாள் அவனுக்கு நோய் அளவின்றி படும். இப்படி தீ அளவின்றி தெரியான். பெரிது ஒன்றின் பெருசாக சாப்பிட்டா, அளவுக்கு மேலே சாப்பிட்டா, விரும்பியதெல்லாம் சாப்பிட்டா, விரும்பிய நேரத்திலெல்லாம் சாப்பிட்டா நோய் அளவின்றி படும். நீங்கள் திருவள்ளுவருடைய சிறப்பு என்னென்றால், மருந்து என்று ஒரு அதிகாரத்தை போட்டுவிட்டு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்றார். உடம்புக்கு மருந்து வேண்டாண்டா அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? மருந்துன்னு அதிகாரம் 10 குறள்களிலும் அவர் வலியுறுத்துவது என்பது, நீ உனக்கும் உன் உடம்புக்கு மருந்து வேண்டாம், நான் சொல்கிறத உற்று கேள், இது நம்முடைய மரபு முறை என்று சொல்கிறார். இதில் அவர் இவனுடைய தாறுமாறுகளை எல்லாம் பதிவு செய்கிற நிலையில் நோய் அளவின்றி படும் சொல்லிட்டு, இது உனக்கு மருந்து வேண்டியதில்லை, மருந்தென வேண்டாம் அவன் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். என்ன நீ சாப்பிடுகிறாய், என்ன நீ அது வெளியேறுகிறது, அற்றது என்றால் அறுபடுகிறது, கழிவிலை வெளியாகிறது. இது அதனால தான் ஊர்ப்புறத்தில் மருத்துவர்கள் எல்லாம் இப்போ வலி பிரியுதான்னு கேட்பான். பிரியுதா, வலி பிரியுதா? வலி என்கிறது வட்டமான குதத்தினின்று வெளியே வருகிற காற்று. நான் கூட ஒரு முறை அது என்னங்க அதுக்கு ஆங்கிலத்தில் ஃபேட்டுன்னு இருக்குது, தமிழ் என்னன்னு நான் கூணா சொல்லி சூனா சொன்னேன். நான் ஏன்னா நான் குசு குசுன்னு பேச மாட்டான்னு சொன்னேன். சரி,
இது வழி வழி என வருவும் வழி என வருவும் காய பெயர்வையின் என்று வருகிறதில்ல, விண்ணென வருவும் காயர் பெயர்வையின் போட்டு வழி என வருவும் அப்படின்னு காற்றை குறிக்கிறான். அந்த இடத்தில் 14ஆம் நூற்றாண்டு உரையிலே அந்த 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 நச்சினார்க்கினியர் உரையிலே இடக்கரல்லாத காற்றும் என்று உரை எழுதுகிறான். அந்த வழி என்கிறது அந்த காலத்தில் அந்த சொல் அதை குறித்தது. அதனால தான் அந்த வாதம் பித்தம் வழி என்று சொல்லுகிறதெல்லாம் இயல்பாக அவர்கள் வட்டமாக இருக்கிற பகுதி நின்று வருகிற காற்று என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, அது கிடக்கட்டும். இது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, இந்த உடம்புக்கு. ஏன் அவர் யாக்கைக்குன்னு சொல்கிறாருன்னா, ஆயிரக்கணக்கான கோளாறு, மூளை கோளாறு இருக்குது. அது தனியாக பேசுகிறோம், அது பல இடத்துல பேசுகிறார். மருந்துன்னு உடம்புக்கு வேண்டாண்டா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது என்ன சாப்பிடுகிறாய், என்ன வெளியேறுகிறது என்ற அந்த கணக்கு பார்த்து போற்றி என்ற என்னன்னா, புல், நான் முதல்ல புள்ளி கிடந்தேன் என்று சொன்னேன். புல்ல என்ற புல்ல புருவ போல புருவ ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன இன்பமும் பிறவும் ஓமத்து உருவே என்று சொல்வான் தொல்காப்பியன். போல்ல என்றால் அதற்கு ஒத்தாகன் பொருள். பொல் என்கிற சொல் தான் போல் என்று ஆனது. அது போல் இது போல் என்று ஓமைக்காக அதை சொல்கிறோம். போல் தீ போற்றி என்று வந்தது, வெல்தி வெற்றி என்று வந்தது போல. போற்றி என்றால் அவனை இதுவரைக்கும் போற்றி திரு அகவல் என்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நீ மலை போன்றவனே, வான் போன்றவனே, காற்று போன்றவனே என்று ஒப்பிட்டு எதை சொல்லுகிறோமோ அது போற்றி, இறை தொடர்பாக இருக்கிறது. இங்கே போற்றுதல் என்கிறது கம்பேரிசன். ஒப்பிட்டு பார், என்ன சாப்பிட்டாய், என்ன அற்றது, என்னது அறுபட்டது, என்னது கழிந்தது என்று அந்த ஒப்பிட்டு பாருடா, கம்பேர் பண்ணி பாரு. உன்னுடைய உடலையே இணைத்து ஒப்பிட்டு பார். அது பார்த்தாலும் உனக்கு விளங்கும். மருந்தென ஏண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன் என்று அவர் பதிவு செய்கிறார். இது ஒரு அழுத்தமான ஒரு செய்தி. எதற்கு சொல்ல வருகிறேன்? அருந்தியது என்றால் என்ன என்றால், நீ சாப்பிட்டது. ஆறுதல் என்கிறது, அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஆறுதல் என்கிறது உண்ணுதல்னு பொருள். என்னென்ன இடத்தெல்லாம் உண்ணுதல் என்று பொருள் வருதோ ஆறுதல் என்கிற வழியாக சங்க இலக்கியங்களே ஒரு 15-20 இடங்களிலே அந்த ஆறுதல் வருது. அருது என்கிற அருந்து என்று வந்தது உண்டதுன்னு பொருள். அங்கே வயிறார என்று கூட, வயிறு நிறைத, எப்பொழுதுமே தொடக்கத்தில் வயிற்றை நிரப்புவது என்கிறது தான் உயிருக்கு அடிப்படையாக இருந்தது. எனவே வயிறார என்ற வயிறு நிறைய அதை அடைத்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நாம் தெளிவாக நாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறோம். என்கிற அருந்துதல் என்கிற இந்த வடிவம். மருந்துன்னா தெலுங்கில் மந்துன்னுவான். மருந்து என்கிற நூற்றுக்கணக்கான வடிவங்கள் அப்படி அந்த சைலண்டில் இங்கே போகும் பக்கத்தில் திரைவிட மொழிகளில். மருந்து என்கிறது மந்து என்கிறது போல் இந்த அருந்து என்கிற அந்த வடிவம் கிரேக்கத்தில் எட்டு ஆகி அது டச்சில், டேனிஷில், பல நூற்றுக்கணக்கான மொழிகளில், ஐரோப்பிய மொழிகளில் பல இடங்களில் எட்டுன்னு ஆகி ஈட்டுன்னு ஆனது. நாம் ஈட்டி கொண்டிருக்கிறோம் இப்போது. அந்த எட்டுன்ற அந்த வடிவத்தினின்று தான் எடிபிள் என்கிறது உண்ணத்தக்க, சூட்டபிள் டு ஃபுட் என்று அது தொடர்பாக இருக்கிற அந்த செய்திகளுக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். சரி, அருந்தியது அற்றது போற்றி உண்ணுகிற வழக்கம் இருந்தால் நமக்கு எந்த சிக்கலும் வராது என்று அந்த மருத்துவ அதிகாரத்தில் சொல்லுகிறார். சரி, கிடக்கட்டும். இதில் அந்த அற்றது போற்றி உண்டால் நோய் வராது என்கிறது அவருடைய கொள்கையாக இருக்கிறது. சரி, அறுதல் என்கிற வடிவம் அற்றால் அளவறிந்து உண்க. இப்போ என்ன சொல்கிற? அளவறி சொல்கிறார். நீ உனக்கு கிடைக்கிறது என்கிறதுக்காக போட்டு திருக்காதே, கிடைக்கிறது என்கிறதுக்கு உனக்கு சுவையானது என்பதற்காக மேலும் மேலும் துருத்து கொண்டிருக்காதே. அற்றால் அளவு அறிந்து உண்க. அகுது உடம்பு பெற்றால் நெடிதுய்க்குமாறு. உடம்பை பெற்றவனாகிய நீ நீண்டு வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது எது அற்றுப்போனது என்கிறது அதிலே தெளிவு பெற்ற அறுதல் என்கிறது செரிமான முறுதல் என்கிறதையும் உள்ளடக்கியது. சரிதல் என்கிறது, சரிதல் என்றால் சாய்தல்னு பொருள்.
சரி என்கிற வடிவத்திலிருந்தான் சரிதல் என்கிறது தான் சரின்னானது. பாப்பா அதை ஜீரண ஜீரிய அந்த வடிவத்தில் கொண்டான். செரித்தல் என்கிறது செரியகம் என்கிறது தான் சீரகம் என்றானது. சீரகம் செரிப்பதற்கான அடிப்படையான பொருள் என்று மூலிகை அகராதி சொல்கிறது. சரி, இந்த செரிமானம் என்கிற அந்த நிலைகளை அறுதல் என்கிறதோடு இதை இணைத்து கொள்ள வேண்டும். அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. உடம்பை பெற்ற ஒவ்வொருவரும் இதில் இந்த கவனம் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார். சரி, இது நீ சாப்பிட்றதுல உனக்குன்னு உன்னுடைய உடம்புக்கு, உன்னுடைய மனத்துக்கு, உன்னுடைய நாக்குக்குன்னு பிடித்த வகை ஒன்று இருக்கிறது. எது உனக்கு பொருந்தும் என்று உனக்கு தெரியும். அதில் மாறல்ல தூய்க்க துவர பசித்துன்னு சொல்கிறார். துவர பசித்துன்னா கொடுமையாக பசி எடுக்கிறபடியாக வைத்துக்கொண்டு காந்தி சாப்பிட்டெல்லாம் அழகு முறை. ஆனால் ஆற்றலாக அந்த ஆள் உள்ளே போட்டான். ஆட்டுப்பாலும் அந்த வேர்க்கடலையும் சும்மா விளையாட்டான உணவு இல்லை, அழகாக மிக உயர்ந்த உணவு. அதை தனியாக வைத்துக்கொண்டு தூய்மையாக அந்த ஆட்டுப்பாலை குடித்தது என்கிறதும் அந்த நிலக்கடையில் இருக்கிற அதை பார்த்தா வியப்பாக இருக்குது. இப்போ மருத்துவ அகராதி பார்க்கிற பொழுது இந்த உணவுப் பொருள்கள் இருக்கிற ஆற்றலை பார்க்கும் பொழுது அவ்வளோ உயர்ந்தது அந்த நிலக்கடலை. இந்த கடலை அங்கேருந்து வந்தது. அவன் எல்லா கடலையும் மேலே தான் அந்த செடியில் கொடியில் அங்கங்கே காய்க்கிறது. ஆனால் நிலத்துக்கும் கீழே இதுதான் ஆனது நிலக்கடலை. வேர்க்கடலைன்னு வைத்தது நம்முடைய அறிவு. இது மணிலா என்கிறது அந்த பிலிப்பைன்ஸினுடைய தலைநகரம். அங்கேருந்து தான் முதலாக உலகம் முழுமைக்கு போனது. மணிலா கொட்டைன்றதை இவன் எல்லாம் போட்டு நசுக்கி மல்லாட்டை தின்றியா? இப்போ நாம் எதையும் குழப்புவதிலும் குறுக்குவதிலும் நசுக்குவதிலும் மிதிப்பதிலும் மிக திறமையானவர்கள். மல்லாட்டை தின்றியான் அது அவ்வளோ பெரிய ஆற்றலுக்குரியதாக இருக்கிறது. சரி, அது கிடக்கட்டும். அற்றது அறிந்து கடைப்பிடித்து இதை முதல்ல அதுதான் எச்சரிக்கை சொல்கிறார். உடம்பை காக்கிறதுக்கு இந்த வெளியேற்றங்களை கவனித்து கொள்ளுங்கள். அற்றது என்கிறது அந்த வடிவத்திலிருந்து தான் புய் என்கிற சொல் வெளிவருவது, புய்ந்து வெளிவருவது என்கிறது தான் பீயின் ஆகி அந்த சொல்லானது. இதை தொல்காப்பியன் நம்முடைய மரபலை சொல்லக்கூடாது என்றுதான் நீ என் கிளவியும் மீ என் கிளவியும் மீ என் பெயரும் தீ என் கிளவியும் என்று சொல்லி இடக்கற் பெயரும் என்று நாம் விளங்கிக் கொள்வதற்காக அது இடக்கற் பெயர் என்கிறது. இன்றைக்கு 2700 ஆண்டுக்கு முந்தைய அந்த சொல் இப்படித்தான் இன்றைக்கு வழங்குகிற போல தான் இருந்தது. இந்த சொல் ஃபெய் என்னுடைய நெறிமுறைகளில் ஒன்று. பகரத்தை அவன் பகரமாக விழிக்கிற ஒரு 100-150 அடிப்படையான சொற்கள் இருக்கின்றன. ஃபெய் என்பது தான் ஃபெஸ்ன்னு ஆகுது. ஃபேஸஸ் ஃபெக்கால் என்று வருவது பெட்டனிங் டு ஷிட், வெளியேறுகிற அந்த 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 மலத்தை குறிக்கிறபடியான சிறப்பு சொல்லாக அது போகிறது. சரி, கிடக்கட்டும். இதில் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து, உனக்கு மாறுபாடு இல்லாத உனக்கு எது உன் உடம்புக்கு ஏற்றது என்கிறதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த பொருந்திய உணவை நீ ஏற்றுக்கொள், அதை ஒழுங்காக உண்ணுங்கள் என்று சொல்கிறார். சரி, இதில் அற்றது போற்றின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அற்றால் அளவறிந்து உண்க என்கிறார். மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி கொண்டு ஒரு இடத்துல அற்றது அறிந்து என்று மறுபடியும் சொல்லுகிற அந்த அழகு மீண்டும் மீண்டும் கூறியது. அதில் மிக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொருவரும். அதை விளையாட்டாக எண்ணக்கூடாது. நம்மிடமிருந்து கழிவு வெளியேறுவதை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் அது சொல்கிறது மட்டும் இல்லை. காமத்து பாலில் ஒரு இடத்துல உணலிலும் சாப்பிட்றதை விட உணலினும் உண்டல் அறையின் இது மிக நீங்கள் அது செரிமானமாகிறது வெளியேறுவது என்கிறது மிக இனிமையானது சாப்பிட்றதை விட அப்படின்னு ஒரு பதிவு செய்கிறார். அதில் காமம் புணர்தலின் ஊடல் இனிது என்று ஒரு நுட்பமான ஒரு அறிவுரையை செய்து கொள்கிறார். சரி, இதில் அந்த இழிவறிந்து உண்பான்கள் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு உரையான்கண் நோய்னு ஒரு குரல் போடுறார். இழிவு என்கிறது தாழ்வு, இழி என்கிறது இறங்குதல்னு பொருள். தாழ்வு எப்பொழுதுமே நீ எடுத்துக்கொள்ளுகிற உணவை அளவு குறைவாக எடுக்க வேண்டும். உனக்கு வாய் இருக்கிறது, பற்கள் இருக்கிறது என்கிறதுனால, உனக்கு வயிறு இருக்கிறது என்கிறதுனால போட்டு அதை கிடிக்கக்கூடாது. நீ அதனுடைய அந்த உனக்கு வேண்டிய அளவு இருக்குல்ல, அந்த அளவில் குறைவாகத்தான் சாப்பிட வேண்டும்.
இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல், அவனுக்கு இன்பம் வருவது போல அவனுக்கு என்ன ஆகும்? அப்படி வாரி தின்ற முட்டாளுக்கு என்கிறதுக்கு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேறு இறையான்கண் நோய். கழிபேறு என்கிறது ஒரு மீமிசை சொல், மிகுதி. இறை என்கிறது என்ன தெரியுமா? ஈர் என்பது அறுத்தல், பிளத்தல், கிழித்தல். இறை என்கிறது தான் இறை வந்தது. இறை என்கிறது பறவைக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற சிறப்பு உணவுக்கு அதற்கென்றே இருக்கிற சொல் இறை. தமிழ் இவன் சாப்பிடுவது உணவு, பறவைகள் சாப்பிடுவதும் விலங்குகள் சாப்பிடுவதும் இறை. நீ கழிவேறு இறையான்கள் நோய் நிற்கும். அவனுக்கு இன்பம் நிற்கிறது போல இவனுக்கு நோய் நிற்கும். இந்த உணவு ஏனென்றால் அவருடைய உணவை சாப்பிட்றதே பிடிக்காது அவருக்கு. அவர் என்ன மன உணர்ச்சி எடுத்தார் என்று அதிலே பதிவு செய்கிறார். செவி அப்படி அழகு. சரி, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்கிறதுல அவருடைய மனம் இருக்குது. செவிக்கு உணவு என்கிறதை கற்பனை பண்ண முடியாது. அது இல்லைன்னா தான் சிறிது போனால் போகுது அந்த வயிறு, அதுக்காக கொஞ்சம் பிச்சை போடுறான், ஈயப்படும் என்று சொல்லுகிற மன உணர்ச்சி உடையவர் அவர். அந்த அளவு என்கிற சொல் கடந்து அளவு இறந்து என்ற அளவு கடந்துன்னு பொருள். அளவிறந்து உயிர்த்தலும் உற்றிசை நிடலும் உளவென மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறையை என்பனால் புலவர். தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தினுடைய இறுதி நூற்பா அது. அளவிறந்து ஒழித்தலும் ஒற்றிசை நீடுதலும் உள்ளன என்று சொல்லுகிறார்கள். அது இசையோடு சிவனிய நரம்பின் மறைய. நரம்பின் மறை என்பது நரம்பு யாழுக்காக இருக்கிற இலக்கணம் என்று 6 பேரும் உரை எடுத்துக்கிறான். பேராசிரியன் நச்சினார்க்கினியன் எல்லாருடைய உரையிலும், அடியார்க்கு எல்லார் உரையிலும், பழைய உரையிலும் அந்த இசையோடு சிவனிய நரம்பின் மறை என்பது யாழ் இலக்கணம் என்று. யாழுக்கு என்று ஒரு கருவிக்கே இலக்கணம் இருந்த நாடு இது. எல்லாவற்றையும் ஆரியம் அழித்து விட்டது. அதுதான் நமக்கு வருகிற சினம். நமக்கு வருகிறது மாரலாங்கர் அரசினம். இது தொடர்பாக இருக்கிறது. நரம்பின் மறையன் அளவு இறந்து என்ற அளவு கடந்து என்று பொருள். அளவு என்கிறது மாத்திரை. மெய்யின் இயக்கம் அரை என மொழிவை. மெய்யெழுத்துங்களுடைய ஒலிப்பு காலம் இருக்குதே, அது அரை மாத்திரை என்று சொல்வான். சரி, கிடக்கட்டும். இதில் அளவு என்கிறது ஒன்றனுடைய தன்மை, ஒன்றனுடைய இயல்பு, ஒன்றனுடைய ஒரு எல்லை. அந்த அளவு என்று சொன்னால் அந்த வரை, அந்த எல்லை, அந்த கலப்பு, அந்த கால அளவு, பொழுது, அரிகை, உசாவுகை, நடுநிலை, நேர்மை, நயன்மை, பொறுமை எல்லாவற்றையும் சேர்ந்து அந்த அளவு என்கிற பொருள் எல்லா பகுதிகளிலும் இலக்கியங்களில் மணக்கிறது. இந்த அளவறிதல் என்பது அறிவறிதல். அறிவு என்றாலே வெட்டி பார்க்கறது. பகுத்தறிவு என்பது பகுத்தறிவு இல்லாமல் சொல்கிற சொல். அறிவு என்கிறதை வெட்டுறது தான். அறிவு அறிதல் என்கிறதுக்காக இந்த 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 அளவறிதல் என்கிற சொல் இருக்கிறதே, அது மதிப்பீடு. அது தொடர்பாக இருக்கிற நிலை அறிதல், அமைதி உறுதல். நீங்கள் தொடர்பாக இருக்கிறத ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை என்று வர வேண்டுமானாலும், பெருமை வர வேண்டுமானாலும், பண்பு வர வேண்டுமானாலும் இந்த அளவறிகிற தன்மை ஒரு மாந்தனுக்கு வேண்டும் என்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. நாமும் அளவறிந்து எல்லாவற்றிலும் ஈடுபடுவோம், அளவறிந்து உண்போம், அளவறிந்து எண்ணுவோம், அளவறிந்து இயங்குவோம். இந்த அளவோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம். செவாலியா ஒன்று வாங்க இருக்கிறார், அது வேறு. இது 94 பிரெஞ்சு நாடுகள் பாராளுமன்றத்தில் 94 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் 3 செவாலிய பட்டத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய பிரெஞ்சு பேராசிரியர் அவர்களும் செவாலியாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்காக நாம் அவருக்கு ஐயா அவர்கள் இந்த ஆடையை குதிரை இருக்கையே, குதிரை, அந்த குதிரை அரேபியாவிலிருந்து தான் தொடக்கத்தில் என்று இங்கு வந்தது. பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய செல்வர்கள் எல்லாம் கூட கோவேறு கழுதை என்று ஒரு கழுதை உண்டு. அது அத்திரின்னு பேர். கோவலன் மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த காலத்தில். அவன் வானநாயகன் அத்திரியேரன். அவனும் கோவலனும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அந்த காலத்தில் இருந்தவன்.
அந்த 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 கழுதை மீன் தான் ஏறி போனான் ஒரு இடத்துக்கு போகுது. அதனாலதான் கோ ஏறு கழுதை என்கிறது தான் கோவேறு கழுதை. அரசன் ஏறி போகிற கழுதை அதுதான். அது அத்திரின்னு பேர். அத்திரி என்ற அத்தம் என்ற பாறை, அதாவது கடல், அந்த காட்டுல அந்த அந்த குறுக்கு வழி இருக்கிறது, அந்த பகுதியெல்லாம் போகிறதுனால அத்தம் என்கிற சொல்லிதான் அத்திரி என்று அத்தம் தெரிகிற அந்த கழுதைக்கு அத்திரின்னு பேர். 10 இடங்களுக்கு மேல் வருது. அந்த அந்த கழுதை இந்த நாட்டில் அப்படி முதல்ல இங்கே வந்தது என்கிறது வெளியிலிருந்து தான் வந்தது. அது சில 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய இங்கே வந்து விட்டது. அதுக்கு புறவி என்று பெயர். புறம் என்ற மேல், புறம் என்பது மேல், புறம் என்கிறது ஊர்ப்புறங்களில் எந்த ஊர் புறம் என்று இருந்தாலும் அந்த அங்கே ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்கும், உயர்ந்த மாடி கட்டிடம் இருக்கும். அதனாலதான் புறம். புறவு என்கிறது அதுதான். மேலின்று காக்கிறது எதுவோ அது புறவு என்பது. புறவி என்கிறது மதிலை தாண்டுகிறபடியாக இருக்கிற குதிரைக்கு புறவின்னு பேர். அதுபோல் அந்த சொல் தான் புரி என்கிறது. பொறி நாயி பரினானது. பரி என்கிறது குதிரையை குறிக்கிற சொல். இந்த சொல் 2700 ஆண்டுகளுக்கு முந்தி அதிலேயே அது வருகிற அழகை பார்த்துவிட்டு அப்பொழுது ஏராளமாக அரசர்கள் எல்லாம் போருக்கு அதை பயன்படுத்த தொடங்கினார்கள். வந்த அழகை பார்த்துவிட்டு அதற்கென்று மரபியல்லே தொல்காப்பியன் ஒரு பதிவு செய்கிறாங்க. இதை ஒவ்வொன்றும் இப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்கிறதே. குதிரையுள் ஆணினை சேவல் என்றடும் என்று சொல்லலாம். குதிரையினுக்கு அது வர்றது ஒரு அழகான சேவல் பறந்து வருகிறது போல் இருக்கிற காட்சியை பார்த்துவிட்டு அதுக்கு சேவல் என்று இன்னொரு பெயர் தமிழகத்திலே வழங்கினது. இந்த சொல் தான் ஷெவால் நாயி, ஷேவல்ரி, கேவல்ரின்னு அது குதிரை படைக்காக இருக்கிற லத்தீன மரபிலே படைத்துறைக்கு வந்தது. ஷெவால் என்கிற சொல் பரிவீரன், குதிரை வீரன், குதிரையில் இருக்கிற மறவன், அந்த பொருளன் என்கிற பொருளை தான். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் என்கிற ஒரு மதிப்பு பட்டத்தை தான் ஷெவாலியர் என்கிற ஒரு சொல்லை பிரெஞ்சுக்காரர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். உலகம் முழுமைக்கு அது பதிவாயிருக்கிறது. உண்மையிலேயே இந்த குதிரை மிக ஆற்றலுடைய குதிரை, மொழி குதிரை, இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வந்த குதிரை. எங்களை எல்லாம் புறக்கின்ற, எங்களை எல்லாம் காக்கின்ற, எங்களுக்கு துணையாக இருக்கின்ற உயர்ந்த சிறந்த மனம் படைத்த ஒரு பேராசிரியர். நாங்கள் மிக மதிக்கின்ற, நாங்கள் போற்றுகின்ற, இவை இன்னும் பல கோள்களுக்கு இந்த மண்ணுக்கு நலம் விளைப்பதற்கான அறிவு நலம் பெற்றிருக்கிற இவர் தன்னுடைய ஆற்றலை உலகம் முழுமைக்கும் உலகத்தை வணங்குகிறார் என்றே பொழுது எழுதினேன். உலகத்தையே வணங்க செய்கிறார். மேலாடுகள் எல்லாம் பார்த்து வணங்கி மகிழ்கிறபடியான பெருமைக்குரியவராக இந்த வெங்கட சுப்பநாயக்கர் இருக்கிறார் என்று நாங்கள் நெஞ்சார ஒருவர் பரிமாறிக்கொள்கிறோம். அந்த பெருமைக்குரியவருக்கு இந்த தொண்டினை பூர்த்தி என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்ங்க, வணக்கம்ங்க, வணக்கம்ங்க. திருக்குறள் தொடர் சொற்பொழிவுக்கு வருகை புரிந்து மிக சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறீர்கள். பேராசிரியர் ஐயா அருளியார் அவர்கள் கருத்துக்களை பயனுள்ள வகையிலே நாம் பயன்படுத்தி கொண்டோம். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தலைவருடைய அனுமதியோடு ஒரு சால்வை மட்டும் போட்டு விடுகிறேன். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா சடகோபன் அவர்களுக்கு 75வது ஆண்டு, 75வது பிறந்த நாள் 2 நாட்களுக்கு முன்பாக தான் கொண்டாடினார். நான் முகநூலை பார்த்தேன். அவருக்கு பேராசிரியர் ஐயா அருளி அவர்கள் இந்த ஆடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இத்தோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கொஞ்ச நாளைக்கு முந்தி இளம் ஏற்பாடு